ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலை டிஃபனுக்கு வந்து ஆப்பம் மாவு ஏற்கனவே இருந்தது. அதில் வெல்லமும் தேங்காயும் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து நான் வந்து உடச்சி தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கரையட்டும். 5 நிமிஷம் கழிச்சு இதை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 2 சட்னி பண்ணியிருக்கேன். கார சட்னி, அது பச்சையாக அரைக்கிற பூண்டு மிளகாய் சட்னி ஒன்றும், தேங்காய் சட்னி ரெண்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோட வந்து கார சட்னி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது பச்சையாகவே அரைக்கிறது தான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளித்து நம்ம வந்து இந்த சட்னியோட வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆப்பத்தை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஆப்ப சட்டி போட்டு அதில் ஒரு ஆப்பம் போட்டு மூடிடலாம். இது வெள்ளை ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி வச்சு சாப்பிடும்போது பக்கத்துலேயே ஒரு தோசையும் ஊற்றிடுறேன். தோசை மாவு வச்சு இப்போ வந்து ஆப்பம் ரெடி ஆகிட்டு இதையும் எடுத்துடுறேன். தோசையும் எடுத்து கார சட்னி வச்சு பரிமாறினா சூப்பரான காலை டிஃபன் ரெடி.